ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல கமக்கமணி காரசாரமாக கருவாட்டு குழம்பு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் கருவாடு நல்லா சுடு தண்ணியில் மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஒரு அரை மணி நேரமாக நல்லா ஊற வச்சுருக்கேன். நம்ம சுடு தண்ணியில் ஊற வைக்கும்போது உங்களுக்கு அந்த கருவாட்டில் அதிகமாக உப்பு இருக்கும் இல்லையா, அந்த உப்பெல்லாம் கொஞ்சம் குறைவாயிடும். அதுக்காக தான் நான் ஒரு அரை மணி நேரமாக நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம ஊறட்டும். ஊறினதுக்கு பிறகு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் கருவாட்டு குழம்போட கத்திரிக்காய் சேர்த்து தான் நான் குழம்பு செய்ய போகிறேன். கத்திரிக்காய் மட்டும் தான் சேர்த்து செய்ய போகிறேன். இது ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் பூச்செல்லாம் இல்லாமல் நல்லா கட் பண்ணி நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு கருக்காமல் இருக்கும் அப்படின்றதுனால. இப்போ இதுக்கு புளி பார்த்திங்கன்னா, இதுக்கு புளி நம்ம மீன் குழம்பு மாதிரி ரொம்பவும் அதிகமாகவும் வச்சிடக்கூடாது, ரொம்ப புளிப்பே இல்லாத அளவுக்கும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் நடுத்தரமான புளி சேர்த்துக்கணும். அதாவது பார்த்திங்கன்னா, நான் நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் இருக்கும் இல்லையா, அந்த அளவுக்கு புளி எடுத்து நல்லா ஊற வச்சு இந்த மாதிரி வடிகட்டி வச்சுருக்கேங்க. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ குழம்பு செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகணும். இப்போ எண்ணெய் சூடானோன்னே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துடலாம். வெந்தயம் கொஞ்சம் செவந்து வரணும். பாருங்கள், நல்லா செவந்து வருது. இப்போ இதில் 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். நம்ம கருவாட்டு குழம்பு, மீன் குழம்புக்கெல்லாம் சின்ன வெங்காயம் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். வெந்தயம் நம்ம கருக விட்டுறக்கூடாது. குழம்பு கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும். செவந்து வந்தால் மட்டுமே போதும். இப்போ இதில் ஒரு 7-8 பல் பூண்டு பல் சேர்த்துக்கலாம். நம்ம கடைசியாக பூண்டு நம்ம மிக்சியில் போட்டு அடித்து சேர்க்க போகிறோம். அதனால் ஒரு 10 பல் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போக்கி பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இதில் 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். நம்ம அரைச்சி சேர்க்கும்போது கொஞ்சம் கிரேவி குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்கும். ரெண்டாவது நல்லா புளிப்பு சேரும். அதுக்காக தான். நீங்கள் விருப்பப்பட்டால் புளியோட கரைச்சி கூட தாளித்து சேர்த்துக்கலாம். சீக்கிரமாகவும் வதங்கிடும். இப்போ இது வதங்கட்டும். இப்போ இதில் 2.5 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துடலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கிட்டு செய்யும்போது உங்களுக்கு குழம்பு கொஞ்சம் நல்லா கலர் கொடுக்கும். ரெண்டாவது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இந்த எண்ணெயிலேயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் சேர்த்துடலாம். கத்திரிக்காய் நல்லா வதக்கிட்டு நம்ம குழம்பு செய்யும்போது தான் உங்களுக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரெண்டாவது உங்களுக்கு கத்திரிக்காய் கரைஞ்சி போகாமல் இருக்கும். நல்லா ஒரு தடவை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சம் கலர் மாறட்டும். அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த மாதிரி நீங்கள் கருவாட்டு குழம்பு வைங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், கத்திரிக்காய் சேர்த்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி வதங்கிறதுக்கு பிறகு இப்போ நம்ம புளிக்கரைச்சலை சேர்த்துடலாம். நம்ம குழம்புக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். நம்ம கருவாட்டில் உப்பு இருக்கும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். மூடி போட்டுடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு. அடுத்ததாக ஒரு 10-12
பூண்டு பல் சேர்த்துக்கலாம். நான் வந்து தோல் நீக்காமல் அப்படியே சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம அப்படியே குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம கொதிக்கும் போது தான் இந்த பொடியை நம்ம சேர்க்கணும். தண்ணியெல்லாம் சேர்க்காமல் அப்படியே குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், குழம்பு வந்து நல்லா ஒரு 10 நிமிஷமாக நல்லா கொதிக்குது. இந்த மாதிரி நல்லா குழம்பு கொதித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு பிறகு தான் நம்ம கருவாடு சேர்க்கணும். அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும். நம்ம கருவாடு சேர்க்குறதுக்கு முன்னாடி நம்ம மிளகு, சீரகம், பூண்டு இது 3 இந்த மாதிரி நான் குறைப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். இது நல்லா வாசனையாகவும் இருக்கும், அதே சமயத்தில் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல ஒரு காரசாரமாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்க கருவாடை சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. ஏன்னா நம்ம வந்து வெந்ததுக்கு பிறகு நம்ம கலந்து விட முடியாது. அதனால் நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இப்போ இது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது கொதிக்கும் போதே கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து கிள்ளி இதில் போட்டுருங்க. நல்ல மணமாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து ஹை ஃப்ளேமில் வைக்காமல், ஏன்னா அப்போ தான் நம்ம கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குழம்பு கொதிக்க விடுங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டால் போதும், குழம்பு ரெடி ஆகிடும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சிங்க அப்படின்னா கருவாடு வந்து கொஞ்சம் கரையும். ஏன்னா நம்ம ஊற வச்சு சேர்க்குறோம் அப்படின்றதுனால ரொம்ப கரையும். இப்போ இதை மூடி போட்டுடலாம். மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும். 5 நிமிஷம் கொதிச்சு நான் ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்ல கமன்னு கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி கத்திரிக்காய் கருவாடு போட்டு வைக்கும்போது உங்களுக்கு குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நீங்களும் கருவாட்டு குழம்பு வச்சு பாருங்கள். வச்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நல்லா கமன்னு வாசனையோடு இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் செய்த இந்த கருவாட்டு குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணி விடுங்க. லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.